நாய் கட்டிச்சுப்பா. குச்சாட்ட போறேன் ஓடு அழுதுதான் அண்ணா டாக்ஸி அண்ணே நாய் கட்டிச்சுன்னு. இல்லப்பா இது சொல்லினேன், இன்னும் எனக்கு அர்த்தம் புரியல. நீங்க உடனே காலாண்ட நாய் கட்டிச்சேன் நான் பேசுனீங்கன்னா சரின்னு சொல்லினேன். நானும் துளுதானம் மாரகத்தன் டில்லி நம்சரிஸ்கா எடுத்துடு நேரம் சூழவேடு வைத்தியர்கிட்ட போனோம். வைத்தியர தங்கச்சி நாய் கட்டிச்சு, தங்கச்சி டாத்தானு கேட்டான். அவன் சொல்லிடும்பா நாய் ஐட்டா நீனா. எனக்கு கோவம் வந்து என்ன வைத்தியர சொல்லிட நீனு கேட்டு அவன் சொல்றான், அது பித்தம் புடிச்ச நாயா பித்தம் பிடிக்காத நாயா, வெளி பிடிச்ச நாயா வெளி பிடிக்காத நாயா, நான் பார்க்க வேணான்னு கேட்டுனான். நான் தானப்பா நான் தான் தங்கச்சிய நாய் கட்டிச்சுப்பா. சரின்னு சொல்லினேன். நானும் துளுகானம் மாரகத்தன் டில்லி நம்சரிஸ்கா எடுத்துக்கிட்டு நேரா தங்கச்சி கிட்ட போனேன். தங்கச்சி எந்த நாயமா உன்னை கச்சுதுன்னு கேட்டாங்க. அவன் கேட்டுக்கிறான் ஒரு கேள்வி, என்னண்டா தான் வளரியா கட்சி நாய மூஞ்ச புடிச்சா பார்க்க முடியும். நான் தானப்பா தங்கச்சிய நாய் கட்டிச்சுப்பா. அது எந்த நாய் பார்த்துலான்னு சொல்லி நானும் துளுகானம் மாரகத்தன் டில்லி நம்சரிஸ்கா எடுத்துன்னு கிளம்பணும். பாதி வயலே துளுகானம் சொல்லினா எனக்கு மூணு டாய் பாய்ச்சி பொண்டாட்டி ஞாபகம் வந்து நான் கைட்டிக்கிறேன். 6 வருஷம் எனக்கு மண்டை வலிக்குது நானும் கைட்டிக்கிறேன். டில்லி சொல்லினா 9வது சுத்த ஞாபகம் வந்து நானும் கைட்டிக்கிறேன். கட்சியில போடா கைட்டிக்கலாம் அப்படியே பார்த்தோம்மா. மார்கழி மாசமா எல்லா நாய்களும் மஜாவில் இருக்குதுப்பா. தங்கச்சிய நாய் கட்டிச்சுப்பா. கட்சியில அப்படியே பார்த்து இருந்தோம்பா. ஒரு நாய் என்னையே பார்த்துருந்தது. என்னடா இது டிக்கா கொடுக்குது அப்படியே பார்த்தோமா ஊரு குறைச்சதுப்பா. கட்சியில இந்த நாய் தான் தங்கச்சிய கட்டிருக்குன்னு சொல்லி ஒரே அமுக்கிட்டப்பா. அந்த நாய் என் காலையும் கட்டிச்சுப்பா. தங்கச்சிய நாய் கட்டிச்சுப்பா. என்னடா ராஜா கூட்டானா